வணக்கம். மீண்டும் உங்கள் தலைவாசல் ரமேஷ். அடிக்கடி நாம் குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு அப்படிங்கிறத பற்றி நிறைய படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், சில நேரங்களில் காணொளியாக பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கையில் குழந்தை தொழிலாளர்கள் நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே ரொம்பவும் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறத தெரியாமையே நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்கேன்னு கேட்குறீங்களா? சின்ன திரை. கிட்டத்தட்ட இன்றைக்கி வரக்கூடிய எல்லா அன்றாட தொடர்களில் குழந்தை நட்சத்திரங்கள் நிறைய பேர் நடிக்கிறாங்க. நடிப்பு ஒரு மாபெரும் கலை, நான் அதை மறுக்கவே மாட்டேன். தனி திறமை. ஆனால் அதற்கும் வயசு இருக்குது. படப்பிடிப்புலாம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்கவே முடியாது. திரும்ப 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 அவங்க மனசுக்கு சரின்னு படுற வரைக்கும் ஒரு காட்சியை பலமுறை படம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சாப்பாட்டு நேரம், ஒரு டீ காஃபி நேரம், இதெல்லாம் எதுவும் இல்லாமல் இரவு பகல் அப்படின்னு சொல்லி காட்சிக்கு தகுந்த மாதிரி அவங்க படப்பிடிப்பு நடத்துறது இளம் வயதினருக்கும் நடு வயதினருக்கும் முதிர் வயதினருக்கும் சரியாக இருக்கலாம். ஆனால் குழந்தைங்க பசி தாங்கணும், தூக்கம் தாங்கணும், அயற்சியை தாங்கணும். இந்த நடிப்பில் உணர்ச்சியை எடுத்துக்கிட்டு வர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல். இந்த சின்ன வயசுலேயே இந்த மாதிரியான உணர்ச்சிகளுக்கெல்லாம் அவங்க ஆள்படுத்தப்படும் போது அவங்களுடைய ஹார்மோன்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும். உணர்ச்சி பூர்வமான காட்சிகள்லாம் அவங்க அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய பாதிப்பு சில பல நிமிடங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் என்னங்க உங்களுக்கு இப்படியெல்லாம் அந்த குழந்தைங்களை கொடுமைப்படுத்தி பணம் சம்பாதிக்கணும்னு யாருங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க? தயவுசெய்து பெற்றோர்களே, உங்கள் குழந்தைங்கள அவங்க விருப்பத்துக்கு என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதில் கவனம் செலுத்துங்க. பல கலைகள் இருக்குது, அதை சொல்லி கொடுங்க. இந்த திரைத்துறை, சின்ன திரை, இதெல்லாம் ஒரு மாய வலை. ஏன் அந்த பசங்களை அதில் கொண்டு போய் ஈடுபட வச்சு கொடுமைப்படுத்துகிறீங்க? தயவு செய்து அந்த மாதிரி அந்த பசங்க சம்பாதிக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் குடும்பத்தில் வாழணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதை விட ஒரு மோசமான கேவலமான நடைமுறை வேறு எதுவுமே இல்லை. தவறாக நினச்சிக்க வேண்டாம். இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. பெற்றோர்களே, இனியாவது தயவு செய்து உங்கள் குழந்தைங்களுடைய வளர்ப்பில் வேறு மாதிரி கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள நல்ல இளைஞர்களாக, நல்ல வருங்கால சந்ததியர்களாக வளர்த்து எடுத்துக்கிட்டு வாங்க. அதில் நிறைய பெருமை கிடைக்கும். பாட்டு போட்டி இருக்குது, நடன போட்டி இருக்குது, இசைக்கருவிகள் போட்டி இருக்குது, மாபெரும் காப்பியங்களை மனப்பாடம் செஞ்சு ஒப்பிக்கக்கூடிய போட்டிகள் இருக்குது, திருக்குறள் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கக்கூடிய கலைகள் போட்டிகள் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. பாசிட்டிவான எண்ணங்களை அவங்க மனசில் கொடுக்கறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. மாயை உலகத்தில் அவங்கள தள்ளி அவங்க வருங்காலத்தை பாழ் பண்ணிடாதீங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். யாரையும் குறிப்பிட்டு குறை சொல்லணுங்கிறதுக்காக பதிவிடப்பட்ட விஷயம் இல்லை. தயவு செய்து இதை மனதிற்கொண்டு நல்ல வருங்கால சந்ததியர்களை வழிநடத்தி நல்ல பெற்றோர்களாக நீங்களும் வாழ முயற்சி செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.